சரியா செய்யற எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு கஷ்டம் வந்தால் இட் இஸ் a வெரி குட் சைன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. நார்மலா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை திடீர்னு என்னால தொடர்ந்து செய்ய முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாதாரணமா சாப்பிடுறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து. இப்ப ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்துச்சுன்னா உடனே அவன் அங்க இருக்க கவுன்சிலர்ட்ட போவான், my mom is not listening to me, அவங்களோட கல்ச்சர், அவங்க கல்ச்சருக்கு அப்படி போவாங்க. ஆனா நம்ம அவ்வளவா அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. உன்னோட தாட்டை நீ கரெக்டா செம்மையா வச்சிருக்கோம் அப்படின்னா it is going to groom you so well. தாட்டை நீ groom பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா it is going to backfire you. Masturbation அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு இது நிறைய பேர்கிட்ட இருக்கும். மெயினா ஆன்சைட்டி இருக்கிற உங்க கிட்ட இது நம்ம பதட்டம் இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கும். நான் அதை செஞ்சே ஆகணும், இதை முடிச்சே ஆகணும், நான் நினைச்ச மாதிரியே இது நடக்கணும். வணக்கம். இன்னைக்கு வரும் டாக்ஸ்ல முதல் முறையா பாத்தீங்கன்னா மனோ தத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்தாலும் இன்னைக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கிராப் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்மள சுசித்ராவை வரவேற்க போறோம். வணக்கம் சுசித்ரா. நீங்க ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி எனக்கு சொல்லுங்க. நீங்க அதுக்கான முழு மீனிங் என்ன? ஏன்னா நான் பாட்டு தப்பா புரிஞ்சுக்க கூடாதுல்ல. ஓகே. ஸோ பேசிக்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி இருக்கு. கவுன்சிலிங் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி இருக்கு. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டா பேசிக்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ். இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிஸார்டர் இருக்கு அப்படின்றத அவங்க பண்ணுவாங்க. ஆமா, மனத்தத்துவ குறைபாடு இருக்கு அப்படின்னு அவங்க அந்த மாதிரி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் சைக்காலஜில என்ன இருக்கும், அதுல என்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்லி இவங்க கிட்ட வரவங்க ஒரு டிஸார்டரோட இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஒரு காமனான இஷ்யூஸ், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என் குழந்தைய நல்லா படிக்க மாட்டேன், அது ஒரு லாங் டர்ம் ப்ராப்ளமா இருக்க வேணாம், டக்குனு ஏற்பட்ட ஒரு சின்ன இஷ்யூ அதை ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் நம்ம சீக் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டாக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. டாக் தெரப்பினா பேசுவாங்க, அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துட்டு சொல்யூஷன்ஸை ஓப்பன் எண்டடா வச்சிருவாங்க. இந்த சொல்யூஷன் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, இது பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு முடிவுன்னு சொல்லாம அவங்கள புரிய வச்சுக்கணும்ன்றதுக்காக அப்படி விடுவீங்களா? இல்ல ஜெனரலி இட் வர்க்ஸ் லைக் தட்டா? இட் இஸ் a ரூல் ஃபார் us. நாங்க சொல்யூஷன் சொல்லக்கூடாது. ஸோ பேசிக்கா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கவுன்சிலிங் போனா சொல்யூஷன் சொல்லுவாங்களா, இதுக்கு என்ன இந்த ப்ராப்ளத்துக்கு என்னாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பேசிக்லி நாங்க சொல்யூஷன் சொல்ல மாட்டோம். இன்ஸ்டெட் என்னென்ன டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல சாய்ஸஸ் இருக்கு, இதுல எது நீங்க எடுத்தா பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்றது அவங்கள சேனலைஸ் பண்ண வைப்போம். புரியுது. ஓகே. ஸோ அதுதான் கவுன்சிலிங் சைக்காலஜி. ஸோ இப்போ நீங்க டாக் தெரப்பின்னு சொன்னீங்க. ஜென்ரலா நிறைய பேர் சொன்னாங்க பேசினாலே நிறைய விஷயம் சால்வ் ஆயிரும், முடிஞ்சிரும், வெளிப்பட்டுரும்னு சொல்லிட்டு. ஸோ மனிதர்களுக்கு மத்தியில இது சரியான விதத்துல பேசிக்க மாட்டாங்க. அப்படிங்கறதுனாலதான் உங்களோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கால ஓட்டத்துல உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா டாக் தெரப்பி அப்படிங்கிறது நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட், எப்படி பேசி அதை கேட்டு லூஸ் எண்ட்ல விட்டு அவங்களே புரிஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஜென்ரலாவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டாலே பிரச்சனை தீந்துருமா? அது போக 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 ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாததுனால இன்னைக்கு அதுல ஒரு தடை ஏற்பட்டிருக்கனால ஒரு கவுன்சிலிங் இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ஒருத்தவங்க லிசன் பண்றாங்க அப்படின்றது நடந்துட்டு இருந்த வரைக்கும் இட் வாஸ் கோயிங் வெல் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஆனா ஒரு எல்லாரும் ஒரு பிஸி வேர்ல்ட்ல போகும்போது அதெல்லாம் நடக்கிறது கம்மியாகுது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூடயோ பேசுறது கம்மியாகிறது ஒரு பக்கம் இருக்கும்போது there is also chance like நம்மளோட யார்கிட்ட ஷேர் பண்றோன்ற கிரெடிபிலிட்டி ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்பகத்தன்மை, அதுவும் நம்ம அங்க குவெஸ்டின் ஆகுது. இப்ப இங்க கிட்ட வரும்போது there are two things happening. ஒன்னு என்னன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அது எங்களோட பேசிக் எத்திக்ஸ். இப்ப என்கிட்ட வருண் ஒண்ணு சொல்றாருன்னா இட் வில் பி வித் மீ, என்கிட்ட மட்டும் தான் இருக்கும், வேற யார்ட்டையுமே போகாது. ஓகே. மேபி என்னோட சம்மரியில லைக் என்னோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும், அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கொடுத்துரும், பிரைவசி அஷ்யூர் பண்ணிடும். தட் இஸ் வெரி
பேசிக் திங், வெரி மெயின் திங் வி அஷ்யூர். ஓகே. பேசிக்கா இது எல்லார்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்க முடியுமானா முடியாது. நம்பர் 1. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து சீக்கிரட்டா வச்சுக்காம இன்னொருத்தங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு பேசிக் மென்டாலிட்டி. ஆமா, அது நம்ம யார்கிட்டயா சொல்லிடுவோம். அது அப்படின்னு கூட இல்ல. சில சமயம் ஒருத்தர் என்கிட்ட சொல்றது ரொம்ப ஹெவியா இருக்குன்னா எனக்கே என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அப்ப நான் என்ன செய்வேன், யாரோ இன்னொருத்தவங்களுக்கு என்னாச்சும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அதனாலதான் நம்ம சொல்றோம். ஆமா, ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கே அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்னன்னா, அண்ட் there are also personalities like அவங்களுக்கு வந்து இதை கேட்டதெல்லாம் ஃபுல்லா பரப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், எங்க கிட்ட வந்து சொல்லும் போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ டாக் தெரப்பியா இருந்தாலும் கூட நாங்க எவ்வளவு பேச வச்சாலும் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸும் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒன்னு ஷேர் பண்றேன்னா நீங்க என்னோட ஃபுல்லா கேக்குறீங்க, ஃபுல் லிசனர்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா கேக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்வீங்க. ஆனா நாங்க அதை டீல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, எங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் அது தனியா வச்சுட்டு இந்த பர்சனாலிட்டிக்கு எது பர்ஃபெக்டா சூட் ஆகும், யூனோ. ஸோ வருண் வராங்கன்னா வருணோட பர்சனாலிட்டிக்கு, வருணோட ட்ரைட்ஸ்க்கு எது கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி we will work on. So that works in a very different way than how we all work in a common setting. புரியுது. சோ இந்த ஒருத்தருக்கும் அது மாறுபடும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க. சோ மனோ தத்துவியல்ல வந்து பேசிக்கா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃப்ராய்ட். பட் இப்போ நீங்க வந்து ஒருத்தரை வந்து அசஸ் பண்றீங்க, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொண்டு வர ட்ரை பண்றீங்கன்றப்போ உங்களுக்கு உங்க படிப்புலயும் சரி உங்க ப்ரொஃபஷன்லயும் எந்தெந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்தெல்லாம் வந்து முக்கியமா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ஃப்ராய்ட் நிறைய பேருக்கு தெரியும் தாண்டி அதை தாண்டி வேற யாரோட ஸ்கூல் ஆஃப் தாட்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. லைக் ஜென்ரலி எனக்கு வந்து மனோ தத்துவத்தை வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பேசிக்கலி அதை எப்படி வந்து பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ராய்ட் பாத்தீங்கன்னா he used psychoanalytic தியரி. அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இட் ஹஸ் காட் அ ரீசன் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் டேஸ். ஓகே. அந்த சைல்ட்ஹுட் டேஸ் பேசிக்லி அது அவர் வந்து ப்ளஷர் பிரின்சிபல் பத்தி பேசுவாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட் சோ மச். ஓகே, நான் எல்லாத்தையும் ஒரு சின்ன கிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நான் அது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா இட் வில் கோ ஆன். ஆமா, ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ப்ளஷர் பிரின்சிபல்னாலதான் இது ஒர்க் ஆனது. ஈகோ, சூப்பர் ஈகோன்னு ஒரு 3 இருக்கு. இதுல we all work with ego, id அந்த மாதிரி சொல்லி அவர் போறாரு. idன்றது தான் ப்ளஷர் பிரின்சிபல். நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் தேவைப்படுது எல்லாத்துக்கும், அதை வச்சுதான் நம்ம மெயினா ஒர்க் பண்றோம். அது சின்ன வயசுல இருந்தே கூட ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்றாரு. இது வந்து சைக்கோ அனாலிட்டிக் தியரி. ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கார்ல் யூங்னு ஒருத்தர் வராரு. ஸோ ஹீஸ் அ நியோ ஃப்ராய்டியன். அவர் வந்து பாத்தீங்கன்னா he also talks a lot about psychoanalytic stuffs da. ஒத்துக்கறாரு நிறைய ஃப்ராய்டோட, பட் இவர் எஸ் ஆனா கொஞ்சம் டிஃபர் ஆறாரு. ஏன்னா அவர் வந்து ஃபுல்லா ப்ளஷர் பிரின்சிபல் சொல்லுவாரு. இவர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி இதுல வந்து ஷேடோ இருக்கு, அனிமா இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாரு. ஷேடோனா எல்லாருக்குள்ளயும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. சோ அவர் ஒத்துக்கறாரு, பட் கொஞ்சம் வேறுபடுறாரு. எஸ் he is also like talking about shadow, animus, archetypes. shadow நான் சொன்ன மாதிரி நம்மளோட நெகட்டிவ் சைடு, இருண்ட பக்கம். ஆமா, இருண்ட பக்கம், எக்ஸாக்ட் வார்த்தை தான். சோ இருண்ட பக்கம். அனிமஸ்னா என்னன்னா ஒவ்வொரு ஆண்குள்ளயும் ஒரு பெண்மை இருக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயும் ஒரு ஆண்மை இருக்கும். சோ அத பத்தியும் he is talking. கார்ல் யூங் பேசுறாரு. ஆர்கிடைப்ஸ்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் இதை பாக்குறது இல்ல, பட் ஐ எம் சோ மச் அம்யூஸ்ட் வித் திஸ் ஆர்கிடைப்ஸ். ஆர்கிடைப்ஸ் என்னன்னா நம்மளோட கல்ச்சர்ல இருந்து நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்திருப்போம். இப்ப இஜிப்சியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கல்ச்சர்ல இருந்து சில விஷயத்த அவங்க சைக்காலஜிக்கலா எடுத்திருப்பாங்க. தமிழியன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஒரு கல்ச்சர்ல இருந்து ஒரு விஷயத்த நம்ம சோசியல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, அந்த சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கோம், அது நம்மளோட பாரம்பரியத்துல இருந்து வந்திருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயத்த நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ இது எல்லாமே கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இன் யுவர் பர்சனாலிட்டி, இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் யூங் பேசுறாரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டா ராஜராஜ சோழனை பத்தியும் திருவள்ளுவரோட டீச்சிங்ஸ் பத்தியும் நிறைய நம்ம கேட்டு, உதாரணத்துக்கு சும்மா 2 பேர் சொல்றேன், அது வந்து நம்மளுக்கே தெரியாம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளோட பர்சனாலிட்டிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. குட் ஆர் பேட்? நான் 2 நல்ல பர்சனாலிட்டிஸை சொல்லியிருக்கேன், பட் தீய பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் அதை பத்தி நிறைய கேட்டா கூட அது நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படும் பிஹேவியர். ஆப்வியஸா நம்ம நிறைய படிச்சிருக்கணும். நான் வந்து திருக்குறள் படிச்சுதான் அதை எடுத்துக்கணும்னு இல்லை, சம்வேர் நம்ம அதை கேரி பண்ணுவோம்.
It is in our DNA. எப்படி சொல்றீங்க நீங்க? It is in our DNA. So we will carry some part of it. அந்த traits. இப்போ ஒன்றும் இல்லை, உங்க தாத்தாவோட ட்ரைட் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னா, உங்க தாத்தா மாதிரியே கோபப்படுற அப்படி சொல்லுவாங்கல்ல. நீங்க தாத்தா பார்த்துட்டு கூட மாட்டீங்க, ஆனா அவரை மாதிரியே சில ட்ரைட்ஸ் பண்ற. ஸோ he says like இதெல்லாம் அங்க இருந்து வருது. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் இன்னும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து மோர் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டப்ஸ். சரிங்களா? இந்த கல்ச்சுரல் நான் எடுத்துட்டு வரேன், அந்த கல்ச்சுரல் எடுத்துட்டு வரேன், அந்த மாதிரி. ஸோ கால் யூங் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சைக்கோ அனாலிட்டிக் மெயினா அந்த ஸ்கூல் ஆஃப் தியரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஹேவியரல் தியரி இருக்கு. அதுல வந்து ஈவன் பாவ்லோ, அதுக்கப்புறம் ஸ்கின்னர், இவங்கெல்லாம் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பிஹேவியர் லேர்ன் பண்றதை வச்சுதான் எனக்கு என்னோட பர்சனாலிட்டி வந்து க்ரூம் ஆகுது. ஓகே, எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் கொடுக்கும்போது, நான் ஒரு விஷயம் செய்யறேன், நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லும் போது ஐ ரிப்பீட் இட் பேசிக்லி. ஓகே, சோ அதே வந்து ஒருத்தவங்க இதெல்லாம் ஒரு பிஹேவியரா அப்படின்னு நான் சொல்லும் போது ஐ ஸ்டாப் தேர். எனக்கு ஒரு இனிபிஷன் வருது, ஒரு சோஷியல் இனிபிஷன் வருது, and I am stopping it. And that's how we control children basically. Yes. Yeah. ஒரு பந்துரா தியரின்னு ஒன்று இருக்கு. they talk about all these things. ஒரு டால் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. so it all talks about positive behavior and negative behavior. So positive reinforcement and negative reinforcement. So இது வந்து it influences my behavior and that influences my personality. சரி. Okay, that is all about behavior theory. So இதுக்கப்புறம் இன்னொரு theory for all those who are like good thinkers, you know, நல்லா திங்க் பண்ற பீப்புளா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காக்னிட்டிவ் தியரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க். கிரியேட்டிவ் பீப்புள்னு சொல்லலாமா? கிரியேட்டிவ் பீப்புள்னு சொல்ல முடியாது, பட் மோர் ஆஃப் திங்கர்ஸ், லைக் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட போற மக்கள் இல்ல, டீப்பா திங்க் பண்றவங்களுக்குலாம் இந்த காக்னிட்டிவ் தியரி எல்லாம் கரெக்டா இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செயல் நடக்கிறதோ ஒரு அதுக்கு நான் கொடுக்குற என்னோட பிஹேவியரோ மேட்டர் கிடையாது. அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேனோ that makes a role on my personality. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன், அந்த பண்றதோட அந்த பண்ற விஷயம் வந்து எனக்கு என்ன ஃபீலிங் கொடுக்குதோ அதுதான் வந்து என்னோட பர்சனாலிட்டின்னு சொல்றீங்க? ஃபீலிங் இல்ல. இப்போ நான் ஒரு தடவை தடுக்கி விழுந்துறேன். ஓகே, அந்த இடத்துல தடுக்கி விழுந்துறதுனால நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, இந்த இடம் எனக்கு லக்கியான இடம் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு தாட் வருது. இட் இஸ் நாட் லைக் நான் ஒரு நெகட்டிவா சொல்றேன், ஐ மீன் லைக் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி. ஓகே, சோ அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன். சோ அந்த இடத்துல கல் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், அதுக்கு ஒரு ஆக்டிவேட்டிங் ஈவென்ட் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு, ABCDE philosophy சொல்லுவாங்க. ஆமா, so there are so many things அங்க இருந்திருக்கலாம். ஆனா what I perceive is like இந்த இடத்துக்கு போனா நான் தடுக்கி விடுவேன். So it is a thought that I created because of the thing happened. Okay, அது என்னோட பிஹேவியர்னாலயோ அந்த ஆக்டிவிட்டிங் ஈவென்ட்னாலயோ நடந்தது கிடையாது. The thought that I have. Okay, so நெக்ஸ்ட் டைம் போறப்ப நான் என்ன நினைக்கிறேன், இங்க விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறதுனால மறுபடியும் நான் விழுகிறேன். புரியுது. நம்மளே அதை அட்டாக் பண்ணிக்கலாம். I create it. Okay, so it is all the thoughts that creates you. Okay, உன்னோட தாட்டை நீ வந்து கரெக்டா செம்மையா வச்சிருக்கோம் அப்படின்னா it is going to groom you so well. தாட்டை நீ வந்து groom பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா it is going to backfire you. இது கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா யாரா இருந்தாலும் இதை தினசரி செயல்படுத்துறது எல்லா விஷயத்திலயும் நம்ம அதை விட்டுறோம் இல்லையா? நம்ம கோட்டை விட்டுறோம் லைக் ஈஸியா. லைக் ஏன்னா நீங்க தாட்ஸை வச்சுட்டே இருந்தா உங்களுக்கு முடியாதுன்ற நினைக்கிற விஷயம் கூட உங்களால வந்து முடிக்க முடியும். அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும்னு வந்து தோணும். ஆனா அது ரொம்ப கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிற தினசரி நம்ம லைஃப். எஸ் நான் அது வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அதுக்கும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த தியரியிலே சில ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்ன ABCD தியரின்னு சொல்லிட்டு, so it has got a step. so in ஒர்க் ஷீட் போட்டு ஒர்க் பண்ணுவோம். சரி, இந்த ஈவென்ட் நடந்துச்சு, இந்த பிஹேவியர் நடந்துச்சு,
இந்த அவுட்கம் வந்துச்சு, இந்த கான்சிக்வன்ஸ் வந்துச்சு, என்ன பிலீஃப் நீ கிரியேட் பண்ண. ஸோ வி ஒர்க். ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ வந்து பேசுறேன், என்னோட விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா நீங்க இது மாதிரி ஒரு ஷீட் போட்டு லைக் ஒர்க் பண்ணி அதை அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூ கம் டு அ கன்க்ளூஷன் ஃபார் யுவர்செல்ஃப், நாட் மீ. எஸ் எஸ் ரைட். ஸோ மோரோவர் இதுல இன்னொன்னு இருக்கு. வி கால் இட் அஸ் மஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். மெயினா ஆன்சைட்டி இருக்கிற உங்க கிட்ட இது நம்ம பதட்டம் இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கும். நான் அதை செஞ்சே ஆகணும், இதை முடிச்சே ஆகணும், நான் நினைச்ச மாதிரியே இது நடக்கணும், பெர்ஃபெக்ஷனிசம். சோ இவங்க எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா ஐ மஸ்ட் டூ திஸ், ஐ ஷுட் டூ திஸ். அதனால அது பேர் மஸ்டர்பேஷன். ரைட். சோ அதனால அதுக்கு பேர் மஸ்டர்பேஷன். சோ ஆல்பர்ட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் அதை பத்தி பேசிக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, you should get rid of all this kind of, நானே சொல்றேன் பாருங்க, you should get rid of. So இந்த ஷுட்ஸ் அண்ட் மஸ்ட்ல இருந்து we should come out. உனக்கே நீ ஒரு இது கொடுத்துக்கிற, ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு விஷயம் பண்ணணும். கடினமான ஒரு சூழ்நிலை நம்ம I shall do this, I might do this, பண்ணலாம், பண்ணலாம், I will do this. Okay. ஜெனரலாவே ஐ ஷுட் டூ திஸ் சொல்ற இடத்துல ஐ வில் டூ திஸ் சொல்லி பாருங்க, யூ வில் ஃபீல் லிட்டில் லைட் தான். ட்ரூ. உன்னை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலல்ல, சொல்லும்போது யூ வில் ஃபீல் லைட். ஓகே. சோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ், ஐ கேன் லவ் யூ ஓட ஐ வில் லவ் யூங்கிறது ஒரு கம்பல்ஷன் ஆயிருதுல. Yeah, I should love you. Yeah, I should. இல்ல அப்படி கூட வெச்சுக்கலாம். You can love me யோட you should love me அப்படினா முடிஞ்சு போச்சு. லவ் அங்கேயே காலி. Yeah. You should love you la வேற லெவல். கீதா அப்படின ஒரு கேரக்டர் வரல, வல்லவன் அந்த மாதிரி ஆயிரும் அது. ரைட். யா. சோ அந்த மாதிரி. சோ இந்த shoulds and must எல்லாம் we will work out. அந்த தியரி பிரகாரம் we will work out with worksheets and all that. அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் காக்னிட்டிவ் தியரி. அண்ட் இது போக சில தியரிஸ் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமனிஸ்டிக் தியரி. அண்ட் இனிஷியலி ஐ வாஸ் சோ மச் இன்ஸ்பயர்ட் பை ஹியூமனிஸ்டிக் தியரி. அதுல கார்ல் ரோஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஹீ டாக்ஸ் அபவுட் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ வெல்கம் த கிளைண்ட். ஓகே, ஹவ் யூ கிவ் ஸ்பேஸ் டு த கிளைண்ட். ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்க, கிளைண்ட் நான் சொல்றது யாருன்னா எனக்கு வர, இப்ப நான் வந்து ஒரு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன்னா நான் தான் கிளைண்ட், என்னோட கிளைண்ட். ஐ பேசிக்கலி டோன்ட் கால் them patient, ஓகே, so I call them client. சோ அதனால எனக்கு ஒரு கிளைண்ட் வர்றாங்கன்னா அதுல ஒரு 3 விஷயம் நான் மெயினா கொடுக்கணும். ஸோ நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும். ஓகே, ஸோ என்கிட்ட நீங்க எவ்வளவு புல்ஷிட்டா பேசினாலும் கூட ஓகே, அவங்க அப்படிதான் அப்படின்னு நான் யோசிக்க கூடாது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரிதான் we have to go on. சரி. ஓகே. அண்ட் பாசிட்டிவ் ரிகார்ட். எவ்வளோ நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துல இருக்கிற நல்ல விஷயத்த ஐ ஹாவ் டு காம்ப்ளிமெண்ட் யூ. ஓகே, அந்த மாதிரி. அண்ட் ஹை எம்பத்தி. So empathy-na it's not sympathy, it's not sympathy. இரக்கம்னு சொல்லலாமா? இல்ல. empathy-na உங்க இடத்துல இருந்து நீங்க படுற வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அவ்வளவுதான். ஃபீல் பண்றது, அவங்களோட இடத்தை ஃபீல் பண்றது. I can only sense, not feel. நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா அது sympathy. ஓகே, புரிஞ்சுக்கிறது எம்பத்தி. புரிஞ்சுக்கிறது எம்பத்தி. நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா அது sympathy ஆயிரும். I can only go for empathy. நான் ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து நான் எம்பத்திக்குள்ள மட்டும் தான் போகணும், சிம்பத்திக்குள்ள போகக்கூடாது. ஏன் அப்படி? போயிட்டேன்னா தென் இட் மீன்ஸ் லைக் ஐ லாஸ்ட் தட். ஒரு தேர் ஆர் ஆல்சோ சர்டன் திங்ஸ், டிரான்ஸ்ஃபரன்ஸ், கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ சிம்பத்திக்கு போயிட்டேன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் லூசிங் மை கண்ட்ரோல். நான் எமோஷனல் ஆயிடுறேன். தேர்பை ஐ கேனாட் ஹெல்ப் யூ அவுட். நீங்களும் ஏன் இடத்துக்கு வந்துடுறீங்க? ஐ கேனாட் ஹெல்ப் யூ அவுட். அது ஒண்ணு. ஒன்னோட there are higher chances of me getting into counter transference. So first நான் transference என்னன்னு சொல்லிடுறேன். So transference என்னன்னா உங்களே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எதுக்கு வேணா என்ன நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் நீங்க என்கிட்ட கிளைண்டா வரீங்க, ஓகே, நான் பேசுறது சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்க அம்மா மாதிரி நான் ஃபீல் ஆறேன் அப்படின்னா யூ ஃபீல் லைக் என்னோட அம்மா
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படின்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டரா என்ன நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் இன்டு டிரான்ஸ்பரன்ஸ். சரி, ஓகே, இது கிளைண்ட் சைட்ல இருந்து. இப்ப நீங்களே என்கிட்ட கிளைண்டா மறுபடியும் வந்திருக்கீங்க. நான் என்ன பண்றேன், உங்களை பார்க்கும்போது உங்கள்கிட்ட பேசும்போது சம்வேர் என்னோட அண்ணா மாதிரி எனக்கு தோணுது, யூனோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தோணுது. இப்படி ஏதோ ஒரு அகைன் ஒரு கேரக்டரோட நான் உங்களை அசோசியேட் பண்றேன் அப்படின்னா ஐ எம் இன்டு கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ். ஓகே ஓகே, எம்பத்தில இருந்து சிம்பத்தி ஸ்லிப் ஆகும்போது there are higher chances of counter transference. சரிங்களா? அந்த கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ்க்குள்ள நான் போகும்போது என்ன ஆகும்னா I will not be in a better position to guide you. அதாவது நீங்க ப்ரொஃபஷனலாவும் அங்க வந்து தப்பா போயிடுறீங்க. Yes. And நீங்களும் ஒரு ட்ரபிள்குள்ள போயிடுறீங்க மைண்ட் வைஸ். கரெக்ட்டா? Yes. அது ப்ராப்ளம்ல. யா. சோ ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓகே நான் கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ்க்குள்ள போறேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா it is very good that I wind up the session and I take you to some other psychologist. அதோட அந்த அவங்க ஆள் வேற ஒருத்தங்க கிட்ட வந்து போக வச்சு. எக்ஸாக்ட்லி. ஓகே, இது ரெண்டு வகையிலுமே கூட. இப்போ டிரான்ஸ்பரன்ஸா வந்தாலும் கூட இட்ஸ் குட் லைக் யூ வைண்ட் அப் த செஷன். எனக்கு நிறைய டிரான்ஸ்பரன்ஸ் கேசஸ் நான் பார்த்திருக்கேன். லக்கிலி எனக்கு கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ் நடந்தது இல்லை, ஆனா டிரான்ஸ்பரன்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். The moment I feel they are getting into transference, I will say like you are getting into transference and it is not good for you, it's not good for me as well, so I am winding the session, go for some other psychologist. இப்படி சொல்லியே நான் வைண்ட் அப் பண்ணிருக்கேன். நீங்க ஆங்கிலம் பேச என்னதான் கீழ திட்டுவாங்க, உங்களுக்கு திட்ட மாட்டாங்க. கொஞ்சம் என்னன்னா எனக்கு டெக்னிக்கல் டர்ம்ஸ் கண்டிப்பா நம்மளால தமிழ்ல எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் மட்டும் அப்படியே தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ ஒருவேளை எனக்கு வர கிளையண்ட் வந்து டிரான்ஸ்பரன்ஸ்ல வராங்க அப்படின்னா நான் சொல்றது என்னன்னா, நீங்க டிரான்ஸ்பரன்ஸ்க்குள்ள போயிட்டு இருக்கீங்க, இது வந்து நாம ரெண்டு பேரையும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது, அதனால நான் இந்த செஷன் இப்ப வைண்ட் அப் பண்றேன், நீங்க வேற ஏதாச்சும் ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணிக்க. ஒரு ரிஜெக்டடா ஃபீல் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி, ஏன்னா அவங்களே ஒரு பிரச்சனையோட தான் வர்றாங்க இல்லையா? சோ அதனால கேக்குறேன், ஒரு மாதிரி ஆயிரும்ல டக்குன்னு. அது கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவங்க ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணிடுறாங்க எங்களோட, ஓகேவா? ஸோ அது கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு லாங் ரன்ல ஒரு ஹெல்தியா ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அது இன்னும் கஷ்டமாறதுக்கு பதில அட் த ஸ்டாப் பண்றது பெட்டர் இல்லைங்களா? அது பிரச்சனை இல்லை எனக்கு. அவங்க கூட இருக்கிற ஒரு பிரச்சனையோட நம்ம இன்னும் தப்பானவங்க போல, நம்மளால ஏதோ பிரச்சனை போலன்னு திருப்பியும் அவங்கள மேலே இன்னும் ஒரு மனசுக்குள்ள. சரி, நாங்க அதான் சொல்றேன், நாங்க வந்து அந்த மாதிரி நீங்க தப்பானவங்க, நீங்க பண்ணது தப்பு அந்த மாதிரியே சொல்ல போறது கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வருது, அப்படி வந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல வந்து தெரபியூட்டிக்கா இருக்காது, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். சோ அது தெரபியூட்டிக்கா இருக்காது. தெரபியூட்டிக்கா இருக்கணும்னா ஐ ஃபீல் லைக் யூ ஹேவ் டு கன்சல்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இன்னொரு தெரபிஸ்ட பாக்குறது இட்ஸ் பெட்டர். சரி, அவ்வளவுதான் சொல்ல போறோம். நீங்க பண்ணது தப்பு, இது இப்படி பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்க உங்களோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப், நான் எல்லாத்தையும் வந்து முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்றதோட நான் இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் மேலோட்டமா இதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நீங்க எஸ்பெஷலி டீல் பண்ற கிளையன்ட்ஸ், உங்களோட ஸ்பெஷலைசேஷன், நீங்க எதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த மாதிரியான கிளையன்ட்ஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நான் வந்து பேசிக்கலி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட்ன்றதுனால மெயினா எந்த மாதிரினா நியூராட்டிக் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நியூராட்டிக் கேஸ் இருக்கு, சைக்காட்டிக் கேஸ் இருக்கு. சைக்காட்டிக் கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிஸார்டர்ஸ். சரி, ஓகே, ஸ்கிசோஃபீனியா அந்த மாதிரி போறதெல்லாம் சைக்காட்டிக் டிஸார்டர்ஸ். அஃப்கோர்ஸ் வந்தாங்கன்னா லைட்டா நாங்க டயக்னைஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு, லைக் முடியாதுன்னா ஐ வில் சென்ட் இட் டு தி அதர் தெரபிஸ்ட். ஓகேங்களா? நான் பாக்குறதெல்லாம் நியூராட்டிக், அதாவது டே டு டே லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். மெயின்லி நான் வந்து பாக்குற நிறைய கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, அன்மேரிட் கப்புள்ஸ்க்கும். எஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ பேசிக்கலி when you say relationship issues, உடனே வர்றது கணவன் மனைவி அண்ட் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். பட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படிங்கறதுல வேற எதுவுமே டிஃபைன் ஆகாதா? ஆஃப் கோர்ஸ் டாட்டர் அண்ட் மதர், அது எல்லாமே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான். ஆனா
ஒரு ஹியூமன் மைண்ட் செட்டா என்னன்னு தெரியல. நம்ம எல்லாரும் வந்து இப்ப ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்துச்சுன்னா உடனே அவன் அங்க இருக்க கவுன்சிலர்ட்ட போவான், மை மாம் இஸ் நாட் லிசனிங் டு மீ, அவங்களோட கல்ச்சர், அவங்க கல்ச்சருக்கு அப்படி போவாங்க. ஆனா நம்மள வந்து நம்ம அவ்வளவா அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. பட் ஆஃப் லேட் வரும் ஐ எம் ஹாப்பி இப்போ கொஞ்சம் அதை எடுத்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப், அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு தேர் கம்மிங் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் ஐம் ஹாப்பி தான். சொல்யூஷனை தேடி வராங்களே அப்படின்னு முன்ன இருந்த ஒரு டைம் லைன் பார்க்கும்போது இப்போ ஐ ஃபீல் இட்ஸ் குட். ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கு, வரதுக்கான இன்ஹிபிஷன் இல்ல. முன்னெல்லாம் நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் ஒரு பெரிய ஸ்டிக்மா இருக்கும். ஒரு கவுன்சிலர் போய் மீட் பண்றோம், ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் மீட் பண்றோம், ஒரு தெரபிஸ்ட் போய் மீட் பண்றோம்னா நம்மள மென்டல் நினைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மாலாம் ரொம்ப ப்ரிவிலண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன். சரி, நான் ரொம்ப ஹானஸ்டா ஒரு क्वेश्चन கேக்குறேன், நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நீங்க இது மாதிரி நிறைய பேர் வராங்க அவேர்னஸ்க்கு அப்புறம் அப்படிங்கறத ஒரு சந்தோஷமான விஷயமா பாக்குறீங்க, இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். பட் நிறைய பிரச்சனைகள் வந்து சமூகத்துல பெருகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி பார்த்தா, ஆர் யூ வரிட் அபவுட் இட் ஆர் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் worried about it நான் எடுக்கிறத காட்டிலையும் all these things are expected. ஓகே. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல போறோம். அதான் கேக்குறேன், எப்பவுமே இப்படி இருந்தது இல்ல, இப்போ இப்படி இருக்கு, ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல போறோம். ஒரு நமக்கான டெஃபினேஷன் ஆஃப் அவர் செல்ஃபே மாறிடுச்சு. ஓகேங்களா? நான் இப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் இருக்கணும்லாம் இல்ல, நான் இப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற நான்ற மாதிரி ஆயிடுச்சு. நான்றதும் நிறைய ஆயிடுச்சு, டெஃபினேஷன் ஆஃப் மீயும் நிறைய மாறிடுச்சு. ஸோ ஆன் த ஹோல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோ இந்த மாதிரியான என்ன சொல்றது சிக்கல்களோ வரும்ன்றது எதிர்பார்த்தது தான் நான் சொல்றேன். ஓகே, நம்ம 90ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், யூ ஷுட் பி லைக் நம்மளோட ஒரே ஜெனரேஷன் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். 90ஸ்லாம் அம்மாங்களெல்லாம் வந்து அப்பா வந்து நிறைய திட்டுவாங்க, சில பேர் வீட்டுல அடிப்பாங்க. அவங்க வந்து எது சொல்லினாலும் வந்து கேட்டுக்கணும். நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஆண்களுக்கு எதிராக சொல்ல, நான் நடந்ததை சொல்றேன். நான் நிறைய அம்மாங்கள் வந்து அதை உள்ளுக்குள்ளே போட்டு புழங்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க. அந்த 90ஸ்ல இருக்க அப்பா கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் சொன்னா வந்து நாய் மாதிரி கடிச்சிருப்பாரு இல்ல குலைச்சிருப்பாரு. ஏன்னா என்னங்க சொல்றீங்க அப்படி, நம்மளோட கல்ச்சருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து ரெண்டு பேர் சைட்லயுமே இருக்கு. ஒரு கணவன் வேணா மனைவி கிட்ட போய் கவுன்சிலிங் போலாம் சொல்றதுக்கோ, இல்ல மனைவி கணவன் கிட்ட போய் சொல்றதுக்கோ ஒரு கவுன்சிலிங், ஒரு ஃப்ரீடம் ஒரு அந்த ஃபேமிலிக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணுது. போய் கவுன்சிலிங் போய் உட்காரலாம், தெரபிக்கு போலாம்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுதுன்னு நீங்க பாப்பீங்களா? கல்ச்சரல் டிஃபரன்ஸ் வந்திருக்குல்ல கண்டிப்பா 90s. நான் அப்படி சொல்ல மாட்டேன், ப்ராப்ளம் இல்லாம ஒரு கவுன்சிலர்ட்ட போக மாட்டாங்கல்ல. அப்ப 90ஸ்ல ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றீங்களா? அதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனா அப்போ ஓப்பன்னஸ் இல்ல. சரி, ஓகேங்களா? இப்ப ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஓப்பன்னஸும் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ, நம்ம போலாம், ஒரு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், ஓபன் ஃபார் இட். ஐ அம் ஓபன் ஃபார் இட். அப்ப அந்த ஓப்பன்னஸ் இல்ல. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், அம்மா வந்து அப்படியே இருந்து பழகிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு, சப்மிசிவா இருந்துச்சு ஃபுல்லா. சோ இங்க வந்து இப்போ வந்து அப்படி இல்ல, லைக் அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, அத பத்தி பேசுறாங்க. ஒன்னொன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சார்ட் அவுட் பண்ணிட்டா சரியாயிரும்ல அப்படின்னு ஒரு தாட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. சரி, ஓல்ட் ஸ்கூலா ஒரு கேள்வி கேட்கணும்னா, நம்ம கூட்டு குடும்பமா இருந்தோம், அட்வைஸ் வந்து அட்லீஸ்ட் கேட்டோம். கூட்டு குடும்பமா இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு பிரச்சனைன்றப்போ பேசுறது, கணவன் மனைவிக்குள்ள அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு டிராஸ்டிக்கா அது கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனாலயும் சோ ஒரு மாடர்ன் வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்ல இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங்லாம் வருதா அப்படி பார்க்கலாமா? இதை would you see that as a substitute? பிகாஸ் பெரியவங்களாம் இருந்தாங்க அட்வைஸ் பண்றதுக்கு, கவுன்சில் பண்றதுக்கு. பட் அது இன்னைக்கு வந்து லேக் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு வேற வழியே இல்லை, மாடர்ன் சொல்யூஷன் இஸ் கமிங் ஃபார் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாமான்னு கேட்குறேன். ஸோ எல்லாமே ஓகே, பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்னன்னா முன்ன வடையில இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச் போவோம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஒரு எஜுகேட்டடா போவோம். பிகாஸ் இப்போ ஃபர்ஸ்டோட நம்ம சயின்ஸை இன்னும் பிலீவ் பண்றோம். சோ ஒரு சயின்டிபிக் அப்ரோச் போனோம்னா கரெக்டா இருக்கும்ல. பை சேயிங் திஸ் ஐ எம் நாட் சேயிங்
against ஃபேமிலி ரிலீஜியன் அதுக்கெல்லாம் அகேன்ஸ்டே கிடையாது. ஐ எம் ஆல்சோ சேயிங் அதெல்லாம் இருக்கணும். தட் இஸ் பார்ட் ஆஃப். நாங்களே அதுதான் ஒரு கப்பலே கவுன்சிலிங் வந்தாலும் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் வர சொல்லுவோம். ஏன்னா ஃபேமிலியில உள்ளவங்களும் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அத சொல்றதுனால இது நான் மறுக்கிறேன்னு அர்த்தமே கிடையாது. ஸோ வாட் ஐம் சேயிங் லைக் ஜென்ரலா ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஒரு சயின்டிபிக் அப்ரோச் கொடுப்போம், நீ என்னன்னு பார்ப்போம், நான் என்னன்னு பார்ப்போம், எதை மாத்தணும்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு தாட்குள்ள எல்லாரும் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி. இன்னொரு விஷயம் உங்களை பத்தி கேட்கும். உங்களை பத்தினா ப்ரொஃபஷன். இப்போ கவுன்சிலிங் பண்றவங்க இப்போ ஒரு யூஎஸ்லயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கும் யூரோப்ல இருக்கவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்கள மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் வேற லெவல். நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா தான் சொல்றீங்க. அப்படி இருக்கப்போ ஆனா நீங்க ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சையும் படிச்சிருக்கீங்க மனித மூளையை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது ரெண்டும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணா இல்லை இன்னும் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கா? கண்டிப்பா அதனாலதான் ஒரு யூஎஸ்ல இருக்க கவுன்சிலருக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கலாம்னு கேட்கிறேன். கல்ச்சரலி நம்மளோட ரூட்டே வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களோட படிச்ச சயின்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே சொன்ன உங்களோட கல்ச்சரும் அதுல கண்டிப்பா இன்டர்செக்ட் ஆகும்ல. இஸ் இட் லைக் ஹெல்ப்ஃபுல் ஆர் இஸ் இட் கன்ஃபியூசிங் அப்படின்னு கேட்கிறேன் நான். கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. போத் ஆர் தி சேம். அப்படியா? வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது. போத் ஆர் சேம். கொஞ்சம் டீப்பா படிச்சோம்னா people can understand it. ஓகே, அதனாலதான் நான் சொன்னேன் முதல்ல காலியுங்கோட கல்ச்சுரல் ஆர்கிடெக்சர். சோ காலியுங்கோடதெல்லாம் படிச்சீங்கன்னா இட் இஸ் மோர் லைக் கல்ச்சுரல் ஸ்டப்ஸ். அதெல்லாம் கலந்துதான் வரும். சரிங்களா? அப்புறம் விக்டர் பிராங்கல்னு சொல்லிட்டு ஒரு லோகோ தெரப்பியோட ஆத்தர் ஒருத்தர் இருக்காரு. சோ அவர் மோர் ஆஃப் பிலாசபிஸ் பேசியிருப்பாரு. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங் பிலாசபி, ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் வாழணும்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், அப்படி தத்துவமா போயிருவாங்க அந்த மாதிரி. சோ எல்லாத்தையும் கலக்கும் போது இட் கிவ்ஸ் a different ஐடியா. பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில கண்டிப்பா இருக்கும். உங்களோட வீட்ல உங்க தாத்தா பாட்டி சொன்னது இருக்கும். ஓகே ஓகே, அது இட்ஸ் சைக்காலஜி இஸ் நாட் லைக் கான்ட்ரடிக்டிங்கான ஒரு விஷயமே இல்லை. இட்ஸ் பார்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான். ரைட். சோ அதனால இட் இஸ் பார்ட் ஆஃப் அஸ். அதனால இது மாத்தி போகாது. பட் ஆன்சரிங் டு யூ, இன்னொரு விதத்துல கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ் சைக்காலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் தேர். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதர் கண்ட்ரிஸ்ல இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லா ஒன்னா இருந்ததை நம்ம தான் பார்த்திருக்கோம். நிறைய கல்ச்சுரல் ஸ்டப்ஸ சேர்ந்து இருக்கிறது. ஜன நெருக்கடியான ஒரு கண்ட்ரில வாழ்ந்து நம்ம பழகி இருக்கோம். ஆமா. சோ நமக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இப்போ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா கப்பிள் கவுன்சிலிங் ஒரு லைக் ஃபாரின்ல இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா நிறைய பேர் தேடி இங்க வருவாங்க. நாட் பிகாஸ் அங்க மணி பிரச்சனை அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க கல்ச்சுரல் அப்ரோச் வேற. இப்ப எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சரி வரல, எனக்கு ஒத்து போகல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு உடனே சொல்லிடுவாங்க. அண்ட் தட் இஸ் நாட் வி. பிரச்சனை இருக்குன்னா ஓகே லெட்ஸ் சால்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உட்காந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். சோ இது அப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னா நம்ம ஓகே டக்குன்னு கட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு சின்னதா பை சேயிங் திஸ் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் பிசிக்கல் அபியூஸ். ஒரு சின்ன பிசிக்கல் அபியூஸ் இருக்குன்னா இன்னமும் நம்ம சொல்லுவோம் ஓகே அவங்க தெரியாம அடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க கோ ஃபார் டிவோர்ஸ், முடிச்சு விட்டுருங்க, ஃபைல கேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. சோ உடனே கணவர் மனைவி அடிக்கிறது மட்டும் இல்ல, மனைவி கணவர் இப்படி சொன்னாதான் சரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். சரி, நிறைய பேர் புரியாம இருக்கலாம். சோ நம்ம ரெண்டு பேரும் இது ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பிளேலிஸ்ட் மாதிரி, அதாவது குறிப்பிட்ட டாபிக்ஸ் வச்சு நம்ம ஃபியூச்சர்ல நிறைய பேச போறோம். அதனாலதான் நான் இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி டவுட்டா இவ்வளவு உங்களோட விஷயம், உங்களோட அப்ரோச் லைக் ஹவு டு சீ இட்ன்றத பத்தி கேட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோல கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கவுன்சிலிங், ஸோ நான் சோஷியல் ஒர்க் படித்தேங்க. அதில் கொஞ்சம் டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு ஒரு சின்ன ஒரு செமஸ்டர் வந்துச்சு. அதனால எனக்கு பெருசாலாம் தெரியாது. பட் பேசிக்காக என்ன சொன்னாங்க, கவுன்சிலிங்னா நான் முதல்ல அதை பிலீவ் பண்ணும். அது கிளையண்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் கவுன்சிலிங் கிட்ட போகணும்னு எல்லாருமே சொன்னாலும் நான் அதை பிலீவ் பண்ணாதான் போகணும், இல்லைன்னா போவாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையா? 80%. இதுல ஏன் 20% நான் விட்டேன் அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். நானே ஒரு கிளையண்டா ஒருத்தவங்கிட்ட போறேன் அப்படின்னா
எனக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் நம்பினா மட்டும்தான் அவங்க சொல்றதை நான் லிசன் பண்ண சரி. போறேன். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஒரு கம்பல்ஷன்ல நான் போறேன்னா அதுக்கு பேரு ரிப்பெல்லிங் கிளைண்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன்ல தான் வந்து வேண்டா உட்கார்ந்திருக்காங்க. வெறுப்பா. அவங்களுக்கு வந்து பிடிக்காம தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்த கிளைண்ட் கூட ஒருவேளை நம்மளோட அப்ரோச் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா there are chances கொஞ்சம் மாறுவாங்க. சரி, ஓகே. அதனால தான் அந்த 20%. புரியுது. சரிங்களா? ஆனா அங்கேயும் கூட அந்த 20% லைட்டா மாறினக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் நமக்குள்ள வரப்போகுது. சரிங்களா? Okay. அப்ப ஆன் த ஹோல் ஒரு கவுன்சிலிங் போகணும்னா நீங்க முதல்ல வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு கூட நம்ப வேணாம். போய் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். லைக் இதுக்கு என்ன அவங்க வியூ சொல்றாங்கன்னு பார்ப்போம். லெட் மீ கோ வித் ஓப்பன் மைண்ட். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல போகும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப். சரி, ஃபைன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கறதுல வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி ஐ கேன் ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் அ யூடியூபர். ஒருத்தர் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு ஹோம் மேக்கரை பார்த்துருக்காங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் லைஃப்ல ப்ளே பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு மற்றவங்க யாருமே வந்து ஒரு தூண்டுகோலா இருந்து கவுன்சிலிங்க்கு போன்னு அவங்களோட ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலை. நானே தனியா இருக்கேன்னா நான் என்ன ஒரு சின்ன விதமா ஏதாவது அசஸ் பண்ணி என்னோட லைஃப்ல இப்போ கவுன்சிலிங் தேவையா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி அசஸ் பண்ணிக்கலாம்? ஸோ பார்க்குறவங்களுக்கு உங்களோட டே டு டே லைஃப்ல உங்களால நீங்க சரியா செய்யற எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு கஷ்டம் வந்தால் இட் இஸ் a வெரி குட் சைன் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. நார்மலா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை திடீர்னு என்னால தொடர்ந்து செய்ய முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாதாரணமா சாப்பிட்றதுல இருந்து, குளிக்கிறதுல இருந்து, ஆஃபீஸ் டைமுக்கு போறதுல இருந்து, ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கறதுல இருந்து, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறதுல எஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறது, என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே நான் செய்யாம இருக்கேன், ஏதோ அதுல எல்லாத்துலயும் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் a clear sign உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பட் எவ்வளவு நாள் அது வந்து மினிமமா எடுத்துக்கலாம்? இவ்வளவு நாள் எனக்கு இருக்கு அப்படின்னா ஐ மைட் நீட் a counseling. 1 வீக் மேல போனாலே இட்ஸ் குட் யூ கோ ஃபார் an thing unless and until ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஓகே, அந்த நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களால இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய வேலை இருக்கறனால சரியா தூங்க முடியல அப்படின்னும் போது இட் இஸ் a situation based. புரியுது. அப்படி இல்லாம ஜென்ரலா எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு, ஆனா அப்பயும் உங்களால நார்மலா இருக்க முடியல அப்படின்னா it's a clear sign you have to come for counseling. வெரி கிளியர், நைஸ். ஸோ கண்டிப்பா நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் வந்து கேட்டிருக்கேன். அவங்க என்னோட கேள்விக்கு மட்டும் தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. பட் நான் கேட்ட கேள்விக்குள்ள அவங்க சொன்ன பதில்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா வந்து நீங்களே டைரக்டா அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் யூ வாண்ட், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்க லிங்க் இருக்கு. இன் தட் வே யூ கேன் கான்டாக்ட் ஹர் அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். இதற்கு மேல உங்ககிட்ட வந்து இஷ்யூ பேஸ்டா இல்லை டாபிக் பேஸ்டா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒரு வண்டர்ஃபுல் பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது வந்து உதவியாகவும் தூண்டுகோலாகவும் இருந்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.